எப்படி இருந்தது ரஜினிக்கு மாமியாராக நடித்தது? சூப்பர் சூப்பர் நிஜமாவே. அது அதான் சொன்னேன், இது யாரை கேட்டாலும் அதே வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடன் நடிக்கும் போதோ பழகும் போதோ எல்லாருக்கும் அதே அனுபவம் தான் கிடைக்குது. ஒரு பிரமிப்பு, இப்போ எவ்வளோ அழகான ஒரு மனிதர், எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு மனிதர்னு. இப்போ ஷார்ட்டுக்கு நடுவில் கூட இப்படி தான் உட்காந்துட்டு, அதில் நானும் அப்படி தான். இப்போ சில பேர் அந்த மாதிரி ரொம்ப ஒரு பிரமிப்போட ஆன் பார்த்துட்டு இருப்பாங்க. நானும் அவரை வந்து ஒரு சக இது அண்ட் அவரும் தான் எல்லா ஷோஸ் எல்லாமே பார்க்குறாரு. அதனால அவருக்கு அவர் இதுக்கு முன்னாடி மேடையில் பங்கெடுத்த நிகழ்ச்சிகளும் நான் நிறைய தொகுத்தெல்லாம் வழங்கியிருக்கேன். அதனால அவருக்கு எல்லாம் உமா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு முதல்லேருந்து அப்படி சகஜமாக பேச ஆரம்பிச்சிருவார். அதுவும் கூட வேற ராஜா சோலமன் பாப்பையா, அவருக்கு அவங்க மேலெல்லாம் பெரிய மரியாதை. ஆமாம். அதனால அவருக்கு எப்பவுமே ஒரு குழந்தையோட ஆர்வத்தோட அவங்கள்ட்டலாம் கேட்டிருப்பார். அது எப்படி அப்படி பேசுறீங்க நீங்கள், அது எப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருப்பார். ஸோ நம்ம அன்னைக்கு நாள் முழுக்க பண்ணும்போது ஷார்ட் முடிஞ்சால் இந்த மாதிரி தான் உட்காந்து ஏதாவது இப்படி அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லாம் முடிஞ்சு காரில் ஏறினதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக தோணும், நம்ம இவ்வளோ நேரம் ரஜினி சார் கூட பேசிட்டு இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு அங்கே போன அவர் ஏஸ் பண்ணிட்டாரு. ஒரு வந்து நம்ம எப்படி ஒரு எந்த ஒரு ஸ்பாட்ல இருந்தாலும் ஒரு சக கலைஞர்களோட நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் இருப்போம். அதனால ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அவர் ரஜினின்றதே நம்ம மைண்ட்லேருந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் அவங்க இவ்வளோ நேரம் அவரோட தான் பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் அவரோட சும்மா ஏதாவது அம்படிச்சுக்கிட்டே இருப்பேன். சார் நீங்கள் இவ்வளோ நானும் 4-5 நாளாக பார்க்குறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஃபோன் கூட நீங்கள் பேசுறது இல்லை, ஃபோன் கூட பேச மாட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு அவரும் வந்து எனக்குலாம் யாரும் ஃபோனே பண்ண மாட்டாங்க அப்படிம்பாரு. அதான் சொன்னேன், எல்லா விதத்துலேயுமே அவரும் ஒரு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே தான் நடந்துப்பார். இன்ஃபேக்ட் ஒரு நாளாக எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்னைக்கு கூட எங்கேயோ அன்றைக்கி டெல்லியிலேயோ எங்கேயோ ஷூட்டிங் வந்து எங்களுக்கு ஃபேமிலிக்கு, எனக்கு ராஜா சாருக்கு, வடிவக்கரசி அம்மா, எங்களுக்கு எல்லாம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்போ வந்து உள்ளே வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் உள்ள வந்து மேம் சார் உங்களுக்கெல்லாம் ஓவர், ரஜினி சாரை பற்றி சார் உங்களுக்கு காஸ்டியூம் சேஞ்ச் அப்படின்னாரு. இவர் நம்ம யூஸ்வலாக எப்படி பேசுவோம் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி, அவங்களுக்கெல்லாம் ஓவர் எனக்கு மட்டும் காஸ்டியூம் சேஞ்சா அப்படின்னு அதே குழந்தைத்தனமாக எல்லாரும் மாதிரியே இந்த ஒரு பெரிய ஹீரோ மாதிரி என்றைக்குமே பிஹேவ் பண்ணதில்லை. சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். அண்ட்